தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் PCFM ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, கடவுள் மனிதனோடு பேசுவாரா, அல்லது இன்றும் கடவுள் மனிதனோடு பேசுவது சாத்தியமா? கடவுள் மனிதனோடு பேசுவாரா என்று நாம் கேட்கும்போது ஒவ்வொரு மனிதனும் கூறும் பதில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். கடவுள் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படி ஒரு சாதாரண மனிதனோடு பேச முடியும் என்று சிலர் கூறலாம். கடவுள் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏற்கனவே பேசி முடித்து விட்டார், இதனால் இப்பொழுது அவர் பேச மாட்டார் அல்லது அவர் இப்பொழுது பேச வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று சிலர் கூறலாம். கடவுள் கடந்த காலங்களில் பேசியது போல நம்மிடம் இப்பொழுது பேசுவதில்லை. இப்பொழுது கடவுள் அவருடைய வார்த்தையான வேத புத்தகத்தின் மூலம் மட்டுமே பேசுகிறார் என்று சிலர் கூறலாம். இன்றும் பல கிறிஸ்தவர்களும் தேவன் தங்களோடு வேதத்தின் மூலம் மட்டுமே பேசுவதாக நம்புகின்றனர். வேதத்தின் மூலம் பல நேரங்களில் தேவன் நம்மோடு பேசுவார் என்பது முற்றிலும் உண்மை. ஆனால் வேதத்தின் மூலம் மட்டுமே எப்பொழுதும் தேவன் பேசுவார் என்பது வேதத்தின்படி தவறான கருத்தாகும். அத்தகைய அறிக்கை வேதத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் பேசப்பட்டதையும் மீறுகிறது. நம்முடைய சத்திய வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்தால் அவர் இப்பொழுதும் மனிதனோடு பேசுவார் அல்லது பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் மனிதனோடு பேசும் விதம் வித்தியாசமானதாக இருக்கும். அது முற்றிலும் வேதத்தின் அடிப்படையிலேயே இருக்கும். அது வேதத்திற்கு புறம்பாக ஒருபோதும் இருக்காது. நாம் ஆராதிக்கும் தேவன் கடந்த காலத்திற்கு மட்டும் உரித்தான தேவன் அல்ல. அவர் கடந்த காலத்திற்கும் தேவன், நிகழ்காலத்திற்கும் தேவன், வருங்காலத்திற்கும் தேவன். அந்த தேவன் மனிதர்களோடு பேசியது உண்மையானால் அவர் இன்றும் மனிதரோடு பேசுகிறார். இதுதான் உண்மை. ஆனால் இதை பல பேராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று பல முறை இயேசு கிறிஸ்து ஜனங்களை எச்சரித்தார். கேட்பதற்கு ஒரு செவியை கொண்டிருப்பது என்பது அவருடைய குரல் மற்றும் அவரது ஆவியின் வழிநடத்துதல் மற்றும் தூண்டுதல்களுக்கு விழிப்புடனும் உணர்திறனுடனும் இருக்க விசுவாசிகளுக்கு அறிவுறுத்தும் அறிவுரையாகும். அவ்வாறு செய்ய தவறினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகின்றன. ஆனாலும் இந்த முக்கியமான எச்சரிக்கை மற்றும் உண்மையான விளக்கத்தை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவர் சொல்வதை கேட்க காதுகள் இல்லை என்பது மிக தெளிவாகிவிட்டது. உண்மையில் தேவன் அவர்களுடன் தனித்தனியாக பேசுவதை கேட்க முடியும் என்று அவர்களுடைய சபைகளில் அவர்களுக்கு கற்பிக்கப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் பொதுவாக ஆவியானவர் சொல்வதை கேட்பதற்கு ஊக்கமளிக்கப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் ஆவியானவருக்கு பதிலாக போதகர் பேசுவதையே விரும்புகிறார்கள். இதனால் அநேக கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் சபைகளில் எழும்பி தேவன் பேசாத வார்த்தைகளை தேவன் பேசியதாக பொய் சொல்லி பெரும்பாலான ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தேவனின் பரிசுத்தமான பிரசங்க பீடங்கள் இப்படிப்பட்ட கள்ள போதகர்களாலும் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் பரிசுத்த குறைச்சல் அடைந்துவிட்டன. இன்று கிறிஸ்தவர்களுக்கு தேவனின் குரலை விட பிசாசின் குரலே காதிற்கு இன்பமானதாக தோன்றுகிறது. ஆனால் அந்த குரல் அவர்களை நரகத்துக்கு நேராக அழைத்து செல்கிறது என்பதை பெரும்பாலான ஜனங்கள் மறந்து விடுகிறார்கள். ஆவியானவர் அவர்களோடு பேசினாலும் அவர்களால் அந்த குரலை அடையாளம் காண முடியவில்லை. காரணம், தேவனின் குரலை கேட்க முடியாதபடி அவர்களுடைய ஆவிக்குரிய காது அடைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனங்களில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறினார்: என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்தின் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே பேசியதாக வாசிக்கிறோம். மனிதன் பாவம் செய்த பிறகு தேவன் மனிதனோடு பேசும் இடைவெளி மிகவும் அதிகரித்து விட்டது. அதன் பிறகு தேவன் பல தீர்க்கதரிசிகளோடு பேசினார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளோடு பேசி அவர்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்.
தேவன் தனது தீர்க்கதரிசிகளிடம் நேரடியாக தன்னுடைய குரலில் மிகவும் தெளிவாக பேசினார். மோசே, சாமுவேல், நாத்தான், ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளிடம் தேவன் நேரடியாக பேசியதை வேதத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்வுகள் அனைத்திலும் தேவன் அவர்களிடம் கேட்கக்கூடிய வகையில் மிகவும் தெளிவாக பேசினார். ஆனால் இன்று மனிதனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. காரணம், ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்தில் வேதம் இவ்வாறு கூறுகிறது: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சுத்தமில்லாமல் எந்த ஒரு மனிதனும் கர்த்தரை காண முடியாது என்று நம்முடைய சத்திய வேதம் மிகவும் தெளிவாக கூறுகிறது. உதாரணமாக, நம்முடைய செல்போன் அதனுடைய தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கும்போது செல்போன் டவரிலிருந்து பெறும் சிக்னலின் வலிமை மிகவும் பலவீனமாகவும் குறைவாகவும் மாறும். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெகு தூரம் சென்ற பிறகு மற்றவர் சொல்வதை நம்மால் கேட்க முடியாது. அதுபோல எப்பொழுதும் நாம் தேவ பிரசன்னத்தில் தேவனோடு தொடர்பு கொண்டிருந்தால் மட்டுமே தேவன் நம்மோடு பேசுவதை நம்மால் கேட்க முடியும். பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் வெளியே இருக்கும்போது நம்மால் தேவன் பேசுவதை ஒருபோதும் கேட்க முடியாது. தேவன் தாம் விரும்பியபடி எவருக்கும் தன்னை வெளிப்படுத்த முடியும். அவர் எலியாவிடம் பேசினார். முதலில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. பின்னர் நெருப்பு, அமைதி மற்றும் அமைதியின் அவர் சிறிய அமைதியான குரலில் மிகவும் தெளிவாக பேசினார். தேவன் மோசேயுடன் நேருக்கு நேர் பேசினார். தேவன் எதை பேசினாலும் அது வேதத்தின்படியே பேசுவார். அவர் அடிக்கடி கேட்கக்கூடிய குரலில் மட்டுமே ஒரு மனிதனோடு பேச மாட்டார். நம்மிடம் கேட்கும்படியான குரலில் மட்டுமே தேவன் நம்மோடு பேசுவதாக எதிர்பார்த்தால் அது முற்றிலும் தவறு. மகா சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு அவர் பேசும் விதத்தை குறித்து அவருக்கு கட்டளையிட நாம் யார்? தேவன் சிலரிடம் கனவுகள் மூலமாக பேசுவார். உதாரணமாக, யோசேப்பிடம் கேட்கக்கூடிய வடிவத்தில் பேசவில்லை, கனவுகள் மூலம் மட்டுமே அவருடன் பேசினார். அவர் தம் மக்களிடம் கனவில் பேசிய இடமெல்லாம் கனவுகளை புரிந்து கொள்ளும் மிகவும் திறமையான ஆற்றல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் பார்வோன், நேபுகாத்நேச்சார் போன்ற தேவனை அறியாதவர்களுக்கு இந்த கனவுகள் ஒரு மர்மமாகவே இருந்தது. யோபு 33 அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் இவ்வாறு கூறுகிறது: கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்து இருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். தேவன் சிலரிடம் தரிசனத்தின் மூலம் பேசுவார். நாம் உறங்கும்போது வருவது கனவு. ஆனால் தரிசனம் என்பது நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது, அதாவது தேவனோடு நாம் ஜெபம் செய்யும் போது அல்லது தூங்காமல் இருக்கும்போது வருகின்றதாகும். அப்போஸ்தலன் பவுலுக்கு இயேசு கிறிஸ்து தோன்றினார். அவருடைய குரலையும் அவனால் கேட்க முடிந்தது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு பலருக்கும் தோன்றினார். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும்போது தானியேல் கனவுகளுக்கான அர்த்தங்களை விளக்கினார் மற்றும் தரிசனங்களையும் பார்த்தார். புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும்போது யோவான் பத்மதீவில் தரிசனங்களை கண்டார் மற்றும் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் மற்றும் ஈசாக்குக்கு தரிசனங்கள் இருந்தன. யாக்கோபு கனவுகளையும் தரிசனங்களையும் கண்டான். அவன் கடவுளோடு போராடினான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பல தரிசனங்களை கண்டார் என்று வாசிக்கிறோம். தேவன் பல வேளைகளில் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்மோடு பேசுவார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார் என்று வேதத்தில் நாம் பல முறை வாசிக்க முடியும். யோவான் 1 அதிகாரம் 33 வசனத்தில் அவர் யோவான் ஸ்நானகரிடம் பேசினார். அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 29 வசனத்தில் அவர் பிலிப்பிடம் பேசினார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது அவர் பேதுருவோடு பேசினார். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும்போது அவர் அகபுவோடு பேசினார். யோவான் 16 அதிகாரம் 8 வசனம் இவ்வாறு கூறுகிறது: அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சில சமயங்களில் நாம் கோபப்பட்டு தேவன் விரும்பாத வார்த்தைகளை பேச விரும்பும்போது அது நல்லதல்ல என்று நமக்கு கண்டித்து உணர்த்துவார். மீட்கப்படும் நாள் வரை நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திற்கு நாம் சொல்வதையோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசுவதையோ அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. நம்முடைய காதுகளில் எப்பொழுதும் வேத வசனங்களை கொண்டே நம்முடன் எச்சரித்துக் கொண்டே இருப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மை சில அனுபவங்களின் மூலம் அழைத்து செல்லும் போது அது அவர்தான் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். சில வேளைகளில் வேதத்தை நாம் படிக்கும்போது வேதத்திலுள்ள ஒரு குறிப்பிட்ட வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார். அந்த ஒரு வசனம் நம்முடைய இருதயத்தை துளைக்கும், அல்லது நம்முடைய இருதயத்தை தொடும், அல்லது நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தும். சிலர் படிக்கும்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளில் பேசத் தொடங்குவார்கள். அதாவது தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நேரடியாக அவர்களோடு பேசுவார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். தேவனின் வார்த்தையை விட கூர்மையான வாள் வேறு எதுவும் இல்லை. சில வேளைகளில் உண்மையான ஒரு ஊழியக்காரர் மூலம் தேவன் நம்மோடு பேச முடியும். நாம் சபையில் தேவ செய்தியை கேட்கும்போது போதகர் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார். விசேஷித்த கூட்டங்களுக்கு செல்லும் போது அங்குள்ள ஊழியக்காரர் மூலம் நம்மோடு பேசுவார். நாம் குழுவாக ஜெபிக்கும் பொழுது அதன் நடுவில் ஒருவர் மூலம் தேவன் பேசுவார். இவைகள் எல்லாம் தேவன் ஒருவரிடம் பேசும் ஒரு வழியாகும். சபையில் தேவ ஆவியை பெற்ற ஒரு போதகர் ஒரு பிரசங்கம் அல்லது செய்தியை கொடுக்கும்போது அங்குள்ள மக்களில் சிலரிடம் தேவன் பேசியதை அந்த போதகரே அறியாமல் இருக்கலாம், அல்லது அவர் சில சம்பவங்களையும் வசனங்களையும் குறிப்பிடும்போது தேவன் நம்மோடு நேரடியாக பேசுகிறார் என்பதை அந்த ஜனங்களால் அறிந்து கொள்ள முடியும். சில சமயங்களில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மோடு பேசுவார். வேதத்தில் பல இடங்களில் இதை நாம் வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனோடு பேசினார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் சிம்சோனின் பெற்றோரிடம் பேசினார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் யோசேப்போடு பேசினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியோடு பேசினார். இவ்வாறு பல இடங்களில் தேவன் தம்முடைய தூதர்கள் மூலமும் நம்மோடு பேச முடியும். நாம் தேவனை உண்மையாகவே தேடும்போது, அல்லது நாம் தேவனோடு எப்பொழுதும் தொடர்போடு இருந்தால் மட்டுமே தேவனுடைய வார்த்தையை நம்மால் கேட்க முடியும். தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் உண்மையாகவே பேசும்போது நம்முடைய இருதயம் நடுங்கும், அல்லது நம்முடைய இருதயம் தெய்வீக சமாதானத்தால் நிரம்பும், அல்லது ஒரு தெய்வீக அமைதி நம்மை சூழ்ந்து கொள்ளும். வேதாகமத்துடன் நேரடியாக முரண்படும் எதையும் கடவுள் நம்மோடு ஒருபோதும் பேச மாட்டார். போய் திருடு என்றோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத தூஷணமான வார்த்தைகளால் ஒருவரை தூஷிக்கும்படியாகவோ அல்லது பாவத்தை செய் என்றோ அல்லது எந்த பாவத்தை நீ செய்தாலும் பரலோகத்திற்கு செல்லலாம் என்றோ அல்லது மற்றவர்களையும் கொன்று நீயும் தற்கொலை செய்து கொள், அப்பொழுது நேரடியாக நீ பரலோகத்திற்கு செல்லலாம் என்றோ தேவன் ஒருபோதும் கூற மாட்டார். இப்படிப்பட்ட குறைகள் அனைத்தும் தேவனிடமிருந்து வருபவை அல்ல, இவை பிசாசிடமிருந்து வருபவை மட்டுமே. தேவனை அறியாத அல்லது தேவனை மறுதலிக்கின்ற எந்த ஒரு மனிதன் மூலமாகவும் தேவன் நம்மோடு பேச மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு குழு மூலமாகவும் தேவன் நம்மோடு பேச மாட்டார். தேவனின் பரிசுத்த திரித்துவத்தை மறுதலிக்கின்ற எந்த ஒரு ஜனங்கள் மூலமாகவோ தேவன் நம்மோடு பேச மாட்டார். வேதத்தின் வார்த்தைக்கு எதிராக உள்ள எந்த ஒரு சபை மூலமாகவும் தேவன் நம்மோடு பேச மாட்டார். இன்றைய நாட்களிலும் பிசாசு வேதத்தில் உள்ள சில குறிப்பிட்ட வசனங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதன் மூலம் பல புதிய புதிய குழுக்களை உருவாக்கி
பாதி உண்மையையும் பாதி பொய்யையும் கலந்து வேதத்தில் இல்லாத புதிய உபதேசத்தை ஜனங்கள் மத்தியிலே பரவச் செய்து ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு வருகிறான். தேவன் நம்மோடு பேசும் முறை முற்றிலும் வேதத்தை சார்ந்தே இருக்கும். தேவன் நம்மோடு பேசும் முறையை நாம் தேர்ந்தெடுப்பதை விட தேவனுக்கு நாம் கீழ்ப்படியது மிகவும் முக்கியமானதாக வேண்டும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் வாழ்ந்துவிட்டு தேவன் என்னோடு பேசவில்லை என்று கூறினால் நம்மை விட முட்டாள்கள் வேறு யாரும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நம்முடைய காதையும் நம்முடைய இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்தால் மட்டுமே அவர் நம்மோடு பேசுவதை கேட்க முடியும். இன்றைய நாட்களிலும் பலவிதமான சத்தங்கள், அந்நிய சத்தங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் தேவனிடமிருந்து வருகின்றதா அல்லது பிசாசுகளிடமிருந்து வருகின்றதா என்பதை நம்மால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் நாம் உண்மையாகவே தேவனோடு இணைந்திருந்தால் மட்டுமே தேவ சத்தத்தையும் பிசாசின் சத்தத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் சில சத்தங்களை கேட்கும்போது அது தேவ சத்தம் போலவே தோன்றும். ஆனால் அந்த சத்தம் நம்மை இறுதியில் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தில் அழைத்து செல்லும். இறுதியில் நம்முடைய ஆத்மா தேவன் விரும்பாத இடத்திற்கு அழைத்து செல்லும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால் மட்டுமே தேவ சத்தத்தையும் பிசாசின் சத்தத்தையும் பகுத்து அறியத்தக்கதான பகுத்தறிவை நமக்கு தர முடியும். அவர் இல்லாத பட்சத்தில் நம்மால் சில சத்தங்கள் தேவ சத்தம் போல தோன்றி நம்மை வஞ்சித்து விடுகின்றன. இன்றைய நாட்களிலும் சபைகளிலிருந்து வருகின்ற சத்தம் அனைத்தும் தேவ சத்தம் அல்ல. தீர்க்கதரிசிகள் என்று தங்களை கூறிக்கொண்டு ஜனங்களிடத்தில் பேசுகின்றவர்கள் கூறும் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் தேவனிடமிருந்து வருகின்றவைகள் அல்ல. பெரும்பாலும் அவர்கள் தங்கள் சொந்த கருத்தை ஜனங்களுக்கு முன்பாக பேசி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்காக ஜனங்களை வஞ்சித்து அதன் மூலம் பொருளாதாரத்தை தங்களுடைய வாழ்க்கைக்கு மேம்படுத்திக் கொள்கிறார்கள். சபைகளிலும் இன்று தேவ சத்தம் குறைந்து காணப்படுவதற்கு காரணம் தேவன் அபிஷேகிக்காத ஊழியர்கள் பெருகி இருப்பதால் தான். தங்களை ஊழியர்கள் என்று சொல்லியும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் மட்டும் பலிபீடத்தின் முன்பு நின்று வேத வசனத்தை பிரசங்கித்தால் அவனால் தேவ ஊழியனாக மாற முடியாது. எப்பொழுதும் தேவனோடு இணைந்திருந்தால் மட்டுமே உண்மையான ஊழியக்காரனாக வாழ முடியும். அப்படி உண்மையான ஊழியக்காரன் மூலமாக மட்டுமே தேவனால் பேச முடியும். நாம் வேதாகமத்தை ஏனோ தானோவென்று படித்தால் தேவன் நம்மோடு பேச மாட்டார். உண்மையும் உத்தமமாக வேதத்தை நாம் படித்தால் மட்டுமே தேவனால் நம்மோடு பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முள் வாசம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்மோடு பேசுவார். கனவுகள் மூலம் நம்மால் தேவன் பேச வேண்டும் என்றால் நாம் இரவு தூங்க போகும் முன்பு தேவனோடு ஐக்கியப்பட்டு தூங்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே தேவன் ஜனங்களுக்கு செய்யவிருப்பதை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் செய்யவிருப்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் பல கனவுகள் தேவனிடமிருந்து வருகின்றவை போல தோன்றினாலும் அவை பிசாசிடமிருந்து வருகின்றன. தரிசனங்கள் மூலம் தேவன் பேச வேண்டுமென்றால் நாம் தேவ சமூகத்தில் தனித்திருக்க வேண்டும். அப்படி தனித்திருந்த ஜனங்கள் மட்டுமே தேவ தரிசனங்களை கண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவ தரிசனம் போல தோன்றினாலும் அவை ஒரு மாயையே, தேவ தரிசனம் அல்ல. இன்றும் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று பலமுறை விரும்புகிறார். ஆனால் தேவ சத்தத்திற்கு நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை. காரணம் நம்மில் உள்ள சுயம். நம்முடைய சுயம் என்று நம்மை விட்டு எடுக்கப்படுகிறதோ, என்று நம்முடைய சுயம் எரிந்து சாம்பலாகிறதோ, அன்றுதான் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். உலக ஞானங்களோ வேத ஞானங்களோ நம்மை ஒருபோதும் தேவ சத்தத்திற்கு கொண்டு செல்ல முடியாது, அல்லது தேவ சத்தத்தை கேட்கும்படி செய்ய முடியாது. உண்மையாகவே நாம் தேவனோடு இருப்போம், தேவ சத்தத்தை கேட்போம், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.